ஒரு ஒரு மாதிரி முட்டை குழம்பு செய்வாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு இது போல் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டையும் லவங்கம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் 2 பொடியாக வறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது கொஞ்சம் வதங்கின பிறகு நான் 2 தக்காளியை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்ட பிறகு அதுவும் கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டு வதங்கணுங்க. நல்லா வதங்கின பிறகு பாருங்கள், இது போல் வதங்கணும். வதங்கி வந்தாலும் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டுடலாங்க. மிக்சியில் போட்டு இது போல் பேஸ்ட் எடுத்துக்கலாம். பேஸ்ட் பண்ணி வச்சோன்னா ஒரு சைடில் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பட்டையும் லவங்கம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நான் ஒரே ஒரு வெங்காயத்தை அரைஞ்சி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரப்பட்டு வந்தோன்னா அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போதுங்க போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச மசாலையை அதில் ஊற்றி எண்ணெய் மேலே வர அளவுக்கு வதக்கி வச்சிடலாங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வதக்கி அது வெண்ணெய் வரணும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், காஷ்மீரி கொஞ்சம் கலர் மாறுறதுக்கு காஷ்மீரி மிளகா தூள், கொஞ்சமாக மஞ்சள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வதக்கணும். அது வதக்கிறதுல தாங்க இருக்குது டேஸ்ட்டே, அதில் தான் இருக்குது. கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு பாருங்கள், இது போல் நல்லா கொதி வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்லிம் பண்ணிடலாம். ஸ்லிம் பண்ணிவிட்டு ஒரு 3 பேர் அளவுக்கு இது செய்கிறேன். 3 முட்டை போட்டுக்கலாம். 3 முட்டையை ஒடித்து அதில் ஊற்றிக்கலாம். அதை ஊற்றின பிறகு கொஞ்சமாக மல்லித்தூளை மேலே போட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்லிம் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க குழம்பு. ஈஸியான குழம்பு, சீக்கிரமாக ஆகிடும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த போல் வரணும். பாருங்கள், முட்டை இந்த மாதிரி வெந்து மேலே வந்து